தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். அண்ணா திடலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி பொலிவூரின் நகர மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அண்ணா திடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடைகளை சுமார் ரூபாய் 12.5 கோடி மதிப்பில் மறுகட்டமைப்பு பணிகள் நடைபெற்று முடிவடையும் தருவாயில் உள்ளது. இதன் முதற்கட்டமாக லப்போர்து வீதியில் உள்ள 20 கடைகளும் சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் உள்ள 79 கடைகளும் கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கனவே அங்கு கடையை நடத்தி வந்த பழைய பயனாளிகளுக்கே ஒதுக்கீடு செய்ய முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு சட்டசபை முதல்வர் அலுவலகத்தில் வழங்கினார். அப்போது சபாநாயகர் செல்வம், நேரு எம்எல்ஏ, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற் பொறியாளர் சிவபாலன், வருவாய் அதிகாரிகள் சத்யநாராயணன், பிரபாகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் எம்எல்ஏ பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் கருப்படிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. துறை இயக்குநர் முத்துமேடா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து சத்துணவு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மகளிர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமம், களித்திருத்தாள் குப்பம் ஆகிய பகுதிகளில் பாலம் கட்டுமான பணி, நடைபாதை கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை கிராமம் திருபுவனை உபரி நீர் வாய்க்காலில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14,03,500 மதிப்பீட்டிலும், திருபுவனை கிராமம் சம்போடை வாய்க்காலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 11,46,600 மதிப்பீட்டிலும், களித்திருத்தாள் குப்பம் கிராமம் PS பாளையம் உபரி நீர் வாய்க்காலில் ஐயனார் கோவில் அருகில் நடைபாதை கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 9,59,000 மதிப்பீட்டிலுமான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து நகை, பணம் கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் கோதண்டபாணி, வயது 70. அந்த பகுதியில் விவசாயம் செய்து வருகிறார். மகன்கள் தனித்தனியே வசித்து வருகின்றனர். இவரது மனைவி சரசு, வயதான இருவரும் வீட்டின் வாசலில் கடையும் நடத்தி வருகின்றனர். நேற்று கோதண்டபாணி மற்றும் சரசு ஆகிய இருவரும் வீட்டின் வெளியே உள்ள கடையின் அருகே உறங்கிக் கொண்டிருந்தனர். இன்று காலை வீட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபொழுது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்தது. வீட்டின் அருகில் சென்று பார்த்தபொழுது பீரோவில் இருந்த ரூபாய் 1.5 லட்சம் ரொக்க பணம், 10 சவரன் தங்க நகை ஆகியவை கொள்ளை அடிக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த கோதண்டபாணி மற்றும் சரசு ஆகியோர் அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வில்லியனூர் போலீசாரும் வந்தனர். அங்கு கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து கோதண்டபாணி கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என கூறி நாடு முழுவதும் ரூபாய் 60 கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்தவர் அசோகன் 66,
ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். இவர் உட்பட புதுச்சேரியை சேர்ந்த 10 பேரிடம் ரூபாய் 3 கோடி வரை மர்ம கும்பல் இணைய வழியில் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் கோவையை மையமாக கொண்டு ஒரு கும்பல் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என கூறி புதுடெல்லி, ஒடிசா, மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரம், கேரளம் என பல மாநிலங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரிடம் ரூபாய் 50 கோடி வரை மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. விழுப்புரம், திருப்பூர் போன்ற நகரங்களிலும் அந்த கும்பல் மீது புகார்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. 2024ஆம் ஆண்டு மட்டும் இந்த கும்பல் ரூபாய் 30 கோடி மோசடி செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து கோயம்புத்தூர் விரைந்து சென்று நித்தேஷ் ஜெயின் 36 மற்றும் அரவிந்த் குமார் 40 என்ற 2 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் சொகுசு கார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்து இருவரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியுள்ளனர். இதில் டெல்லி, ஒடிசா, மகாராஷ்டிரா, மும்பை, கோயம்புத்தூர், பெங்களூர், ஆந்திரா, கேரளா, விழுப்புரம், திருப்பூர், புதுச்சேரியிலும் 60 கோடிக்கு மேல் மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த மோசடியில் தொடர்புள்ள மற்ற நபர்களையும் போலீசார் தேடி வருகிறார்கள். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்திற்கு ஹெல்மெட் அணியாமல் வந்த 15 போலீசாருக்கு தலா ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த மாதம் 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் என அறிவித்து பின்பற்றப்படுகிறது. ஹெல்மெட் அணியாமல் சென்றால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர். பொதுமக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என கூறி அனைத்து போலீசார் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும் என காவல்துறையும் அறிவுறுத்தியது. இந்த நிலையில் நேற்று காலை டிஐஜி சத்யசுந்தரம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபயிற்சி சென்றபோது காவல்துறை தலைமையகம் எதிரில் பைக்கில் வந்த பல காவலர்கள் ஹெல்மெட் அணியாமல் பணிக்கு வந்தனர். இதனை பார்த்த அவர் போக்குவரத்து போலீசாரை அழைத்து ஹெல்மெட் அணியாமல் தலைமையகம் வரும் போலீசாருக்கு அபராதம் விதிக்க உத்தரவிட்டார். அதன்படி நேற்று மட்டும் ஹெல்மெட் அணியாமல் போலீஸ் தலைமையகத்திற்கு வந்த 15 போலீசாருக்கு போக்குவரத்து போலீசார் தலா ரூபாய் 1000 அபராதமாக ஸ்பாட் ஃபைன் விதித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய சொத்துக்களை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்காத இந்து அறநிலையத்துறையை கண்டித்து ருத்ர வன்னியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் புதிய அறங்காவலர் குழுவை 6 வாரங்களில் நியமிக்க உத்தரவிட்டிருந்தும் இதுவரை அந்த உத்தரவை செயல்படுத்தாத இந்து அறநிலைத்துறை ஆணையரை கண்டித்தும் காலாவதியான அறங்காவலர் குழு நிர்வாகிகளால் கோவில் சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் இந்து அறநிலையத்துறை ஆணையரிடம் உரிய அனுமதியின்றி கோவில் விஷயங்களை தன்னிச்சையாக முடிவெடுப்பதை கண்டித்தும் புதுச்சேரி ருத்ர வன்னியர் சங்கம் மற்றும் லாஸ்பேட்டை ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு புதிய அறங்காவலர்கள் நியமிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி அருகே நாயை கொன்றவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் மங்களூருவை சேர்ந்தவர் நட்டாஷா, வயது 42. இந்த பெண் ஆரோவில் சர்வதேச நகரத்தில் தன்னார்வலராக பணியாற்றி வருகிறார். இவர் கோட்டக்குப்பம் அடுத்த பெரிய முதலியார் சாவடி கந்தப்பன் நகரில் வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வருகிறார். நட்டாஷா வீட்டில் பெண் நாய் ஒன்றை வளர்த்து வந்தார். அது இன்று 1 வாரமே ஆன நிலையில் கடந்த 21ஆம் தேதி மரணமடைந்தது. அவர்கள் அந்த நாயை அடித்துக் கொன்று அங்குள்ள இரும்பு கேட்டில் கயிற்றால் தூக்கில் தொங்கவிட்டிருந்தனர். இதுகுறித்து நட்டாஷா கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நாயின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நட்டாஷாவிடம் ஒப்படைத்தனர். திவான் கந்தப்பன் நகர் குடியிருப்பு மக்கள் அந்த நாய்க்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் நாயை கொன்ற நபர்களை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க கோரி விலங்கு நல ஆர்வலர்கள் கோட்டக்குப்பம் நகராட்சி எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நன்றியுள்ள விலங்கை கொலை செய்த மனித மிருகத்தை உடனே கைது செய்ய வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர்.
காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனூரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனூரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி பூஜை நடைபெற்றது. இதில் முதல் கால பூஜை 6:25 முதல் இரவு 9:28 வரையும், இரண்டாம் கால பூஜை 9:28 முதல் காலை 12:31 வரையும், மூன்றாம் கால பூஜை அதிகாலை 12:31 முதல் காலை 3:34 வரையும், நான்காம் கால பூஜை அதிகாலை 3:34 முதல் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற 4 கால பூஜையிலும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், குங்குமம், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பழங்கள், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள கண்டமங்கலம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மருதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் நேற்று மாலை 6 மணி முதல் 4 கால பூஜை நடைபெற்றது. இதேபோன்று பிரசித்தி பெற்ற புதுச்சேரி அருகே உள்ள கண்டமங்கலம் நவக்கோள் மருதூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மருதாம்பிகை உடனூரை அருள்மிகு மருதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு மற்றும் பல்வேறு பல ரசங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவலிங்கத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டு சென்றனர். காரைக்காலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சிவநாம அர்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தர்ம ரக்ஷண சமிதி சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் திருக்குளமான சந்திர புஷ்கரணியில் 5008 சிவநாம அர்ச்சனை நடைபெற்றது. இதில் பெண்கள் மற்றும் ஆண்களும் என 2000க்கும் மேற்பட்டோர் சிவநாம அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட்டனர். விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிவநாம அர்ச்சனை விழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவதீட்சை பெற்றவர்கள் மட்டுமே சிவநாம அர்ச்சனை செய்ய முடியும் என்ற போதிலும் மகா சிவராத்திரி அன்று மட்டும் அனைவரும் சிவநாம அர்ச்சனை செய்யலாம் என சிவன் பார்வதி தேவியிடம் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு தர்ம ரக்ஷண சமிதி இந்த சிவநாம அர்ச்சனை ஏற்பாடு செய்துள்ளனர். அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனூரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி காசியிலும் விசம் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனூரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 9 மணி அளவில் முதல் கால சிவபூஜையும், இரவு 11 மணி அளவில் இரண்டாம் கால சிவபூஜையும், இரவு 1 மணி அளவில் மூன்றாம் கால சிவபூஜையும், அதிகாலை 4 மணி அளவில் 4ஆம் கால சிவபூஜையும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய விடிய சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாப்ராட்சிய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு
செய்யப்பட்டு சந்தன பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வகுப்பு திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி SDPI கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட SDPI சார்பில் வகுப்பு சட்ட திருத்த மசோதா உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநாட்டுக்கு இடையில் செய்தியாளர்களை சந்தித்த SDPI கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் முகமது ஃபாரூக், அரசு வகுப்பு சட்டத்தை கையகப்படுத்துவதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை பார்ப்பதாகவும், எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் இந்த சட்ட திருத்தத்தின் தீமைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இதுபோன்ற பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு இதனை கவனத்தில் கொண்டு இந்த சட்டத்தினை அமல்படுத்தக்கூடாது எனவும், ஒருவேளை இந்த சட்டத்தினை மத்திய அரசு அமல்படுத்தினால் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீதியில் இறங்கி போராட தயாராக வேண்டும் என்றார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.